ஹே ஆல் வெல்கம் டு குலலகம். இட்ஸ் ஃப்ரைடே நைட்டு. இப்போ நம்ம எல்லார் மைண்டுக்குள்ளேயும் என்ன ஓடிட்டுருக்கோம்னா, இன்னும் கொஞ்சம் நாள்ல புரட்டாசி பிறக்க போகுது, அப்புறம் நான்வெஜ் சாப்பிட முடியாது அப்படின்ட்டு. வருஷம் ஃபுல்லாக நான்வெஜ் சாப்பிட்டாலும் அந்த புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது அது ஏதோ மிகப்பெரிய தியாகம் மாதிரி தோணும். லிட்ரலி எங்களுக்கும் அப்படி தான். பட் இந்த தடவை என் ஹஸ்பண்ட் வந்து மாலை போடுறோம், அதுவும் 18th வருஷன்றனால நம்ம தை மாதம் வரைக்கும் விரதம் இருக்கலாம் புரட்டாசியில் இருந்துட்டார். ஸோ 5 months வித்தவுட் நான்வெஜ்ன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதனால் ஃப்ரைடேவாக இருந்தாலும் பரவாயில்ல, கடவுள்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நேற்று நான்வெஜ் டின்னருக்கு தான் போயிருந்தோம். எங்கள் ஊரில் இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஹோட்டல்னே சொல்லலாம். ஸோ போனோன்னா ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது கொஞ்சம் சரியாக வேகாத மாதிரியே இருந்துச்சு. அதனால் அதை திருப்பி கொடுத்துட்டு இன்னும் சில சைட் டிஷ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபிஷ் ஃபிங்கர் அவங்களே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ வந்தோடனே எல்லோரும் ஒரு பொடி பிடிச்சாச்சு. சிக்கன் பிரியாணி, கிராப் லாலிபாப்பு, அப்புறம் தந்தூரி, கிரில்லுன்னு எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ பாப்பாவுக்கு கிராப் லாலிபாப் இது ஏதோ ஃபேவரேட் ஆகிடுச்சு. கிராப் நாங்கள் ஆஃபன் வீட்டில் செய்ய மாட்டோம். ஸோ என்னைக்காவது ஒரு நாள் அப்படின்றனால வாங்கி வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அப்புறம் செமிக்கணும்ல, அதனால் ஆளுக்கு ஒரு கோலி சோடா குடிச்சிட்டு அங்கேருந்து மாமாக்கும் பார்சல் வாங்கிட்டு கிளம்பியாச்சு.